இயேசு உன்னை மறவாதவர், மாறாதவர். நம் வாழ்வின் ஒவ்வொரு சிந்தனையையும் செயலையும் நாம் மறக்காமல் செய்கிறது போல இயேசு கிறிஸ்துவும் நம் ஒவ்வொருவரையும் மறவாமல் கண்ணோக்கி பார்த்து நமக்கு உதவி செய்கிற உன்னத இரட்சகராயிருக்கிறார். இயேசு இவ்வுலகில் தேவ மைந்தனாக வந்து மக்கள் அனைவரையும் அவரே நேரடியாக சென்று அவர்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு நன்மை செய்தார். நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் மறவாமல் செய்து முடித்தார். அதற்கு அவர் சிலுவையில் நமக்காக சிந்தின இரத்தமே சாட்சி. எப்படிப்பட்ட கொடூரமானதாக சிலுவையின் பாடுகள் இருந்தாலும் இயேசு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு இன்றும் பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாடுகள், துக்கங்கள், போராட்டங்கள் ஆகிய எல்லாவற்றையும் அவரிடத்தில் தெரிவித்தால் அவர் நம் விண்ணப்பங்களை கேட்டு நம்மை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவித்து காப்பாற்றுவார். மனம் மாற அவர் மனிதன் அல்ல, நம்மை மீட்கும் இரட்சகர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் உங்கள் முழு மனதோடு விசுவாசித்து உங்கள் குறைகளை அவரிடத்தில் தெரிவியுங்கள். அவர் மறவாதவர், உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்வு உயர்ந்த நிலைக்கு செல்ல உதவிடுவார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். இயேசுவே, என்னை மறவாமல் நினைத்தருளும். என் மன குறையை நீக்கி எனக்கு நிறைவான வாழ்வை தாரும். உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.